ஹாய் திஸ் டாக்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்ஸைட்டி, அதாவது எப்பவுமே ஒரு மாதிரி பயம், பதட்ட நிலையா இருக்காங்க இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். ஆங்ஸைட்டினா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விதமான பயம் வர ஆரம்பிக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு காரணத்துக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. வெளியில பப்ளிக் சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு கூட பயப்படுவாங்க. இல்ல தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது கூட எதையோ கண்டு பயப்படுற மாதிரி அப்பப்போ பயப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருப்பாங்க. ஆப்சன்ட் மைண்டா இருக்கலாம், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா, நர்வஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, இது எல்லாமே ஆங்ஸைட்டியோட சிம்டம்ஸ் தான். இந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக டாக்டரை போய் பார்த்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம இந்த அறிகுறிகள் இருக்குது, ரொம்ப நாளாக இது இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போவுமே ஒரு பயம், பதட்டம், நடுக்கம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக டாக்டரை போய் பாருங்கள். பிகாஸ் கவுன்சிலிங் கொடுத்தே அது சரி பண்ண முடியுது அப்படின்னா தாராளமாக சரி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மெடிக்கேஷன் கொடுத்தே ஆகிற மாதிரி இருக்கும். ஹோமியோபதியில் இந்த மாதிரி பதட்டத்துக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு, ஆங்ஸைட்டிக்கு உங்களுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத மருந்து இருக்குது. ஸோ நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள், இந்த அறிகுறிகள்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து கூடவே மெடிசன் கொடுப்பாங்க, நம்ம சரி பண்ணிக்க முடியும்.